ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொன்னின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாத சத்சங்கம் மிகச்சிறப்பாக நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பர் சுவாமியுடைய 4ஆம் திருமுறை தேவாரம் இன்றைய தினம் திருவையாறு திருத்தலத்திலே பெருமான் அருளி செய்த பதிகங்களிலே ஒரு பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த பதிகம் ஒரு ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 20 பாடல்கள். பதிகம்னா 10 பாட்டு தான் இருக்கணும், 20 பாட்டு. சாமி ஒண்டி தான் அப்படி செய்வார். 30 பாட்டில் செஞ்சுருக்கார் ஒரு பதிகம். ஒரு பதிகம் 20 பாட்டு, ஒரு பதிகம் 10 பாட்டு. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உடையவர்கள் சாமி. அதுபோல் இந்த திருவையாருக்கு அருளி செய்த இந்த பதிகத்தில் சிவபெருமானுடைய திருவடி பெருமையை பேசுகிறார். ஐயாரன் அடித்தளமே என்று அதில் மகுடமாக வருகிறது. அதாவது சிவத்தினுடைய திருவடியை சிந்தித்தலும் அதிலே தோய்தலுமாக இருத்தல். அதைத்தான் வள்ளுவரும் சொன்னார். பிறவி பெருக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அருது. அந்த திருவடியைத்தான் அதில் திரும்ப திரும்ப அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் சொல்லுகிறார். ஆகவே திருவடி என்பது நாம் நம்முடைய கருத்தை நிறுத்துகின்ற இடம், நம்முடைய வழிபாட்டினுடைய ஒரு மைய பகுதி என்றெல்லாம் சொல்லலாம். அதுவும் திருக்கூத்து ஆடுகிற பெருமானுக்கு தூக்கிய திருவடி மிகுந்த சிறப்புடையது. அப்படி சிறப்புடைய அடித்தளங்கள் என்று அதனை குறிப்பிடுகின்றார். தலம் என்றால் தங்குமிடம் என்று அர்த்தம். இறைவன் தங்குமிடம் திருத்தலம் என்று சொல்லுவது. திருவடியிலேயும் இறைவன் தங்கி இருக்கிறான், அது அடித்தளம். அடித்தளம் என்று சொல்லுகிற பொழுது இந்த லானா கூண்டு லானா போடணும், அப்படி சொன்னதான் தெரியும். பள்ளம் கள்ளம் முக வரை இள்ளு போட்டால் தளம்னு, முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், அப்படி அந்த அதுக்கு வந்துடும். அது இது தளம். இந்த அடித்தளம் என்று சொல்லுவது திருவடி புகலிடம், திருவடியினுடைய புகலிடம். நமக்கு புகலிடமாக இருப்பது திருவடிதான்.
அதனால தான் அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுவே, அயரா அன்பில் அரண்கடல் செல்லுவே என்றெல்லாம் அந்த திருவடியைத்தான் சொல்லுகிறார்கள். சிவஞான போதத்தில் மேகண்டா சொல்லுகிறார். திருவடிகளை, ஈஸ்வருடைய திருவடிகளை எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலேயே வைத்திருக்க வேண்டும். அந்த திருவடிகள் தான் எல்லாவற்றையும் சாதிக்க வல்லன என்பது போன்ற செய்தியாக இருக்கிறது. இதில் இந்த ஐயாரன் அடித்தளமே என்று சொல்லக்கூடிய திருவையாற்றிலே ஐயாரப்பராக பஞ்சநதீஸ்வரர் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகள், அதனுடைய பெருமையை பேசுகிறார். பேசிக்கொண்டே வருகிறவர் 10 பாட்டில் முடிக்க இஷ்டம் இல்லை, போயிட்டார். 20 வாட்டை வரைக்கும் போயிட்டார். அப்புறம் தான் வந்து ஒன்று செய்யும், பாட்டை முடிக்காமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோமேன்ட்டு. ஆகையினால அந்த இன்னைக்கு எத்தனை ஒரு 10 பாட்டு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்தாடும் ஐயாரன் அடித்தளமே. சிந்திப்பரியன ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன ஐயாரன் அடித்தளமே முத்தி கொடுப்பன ஐயாரன் அடித்தளமே மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன என்று ஐயாரன் என்று சொல்லக்கூடிய திருவையாற்றிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமானுடைய அடித்தளம் இந்த திருவடிகள் விளங்குகின்றன என்று சொல்லுகிறார். முதல்ல எடுத்தோடனே என்ன சொல்லுகிறார்? சிந்திப்ப அரியனன்ட்டு. சிந்திப்பதற்கு அரிதானவை. அந்த அரிதானவை என்று சொல்லுகிற அந்த நிலை, அந்த திருவடி என்பது கேட்டல் சிந்தித்தல்ல நிற்கிறவர்களுக்கு அது அரிது. அதை தாண்டி தெளிதல் நிட்டைக்கு வருகிற பொழுதுதான் அது கூடும். எனவே சிந்திப்பரியன என்று சொல்லுகிற பொழுது இறைவனை சிந்திக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்கிற முறையில் சிந்திக்கிற பொழுது அது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆனால் அவன் அருளை கொண்டு சிந்திப்பவர்க்கு, அந்த அருளை பெற்று, பெருமானுடைய அருளை பெற்று நின்னை சிந்திக்க எனக்கு திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, வேண்டும் நின் கடற்கு அன்பு என்பார் மணிவாசகர். நின் கடற்கு அன்பு வேண்டும் அப்படின்னு தான் கேட்கிறார். அதுபோல இந்த சிந்திப்பவருக்கு நாமா முடியாது, திருவருளின் துணையினால் தான் முடியும் என்று அந்த திருவருளை துணையாக கொண்டு சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன, அந்த செந்தேனாகிய சுவையை அவை முந்தி பொழிவன, எளிதாக பொழிவன சிந்திப்பவருக்கு.
திருவடியை சிந்தனையிலேயே வைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த ஆனந்த தேன் அது விளையும். அடுத்தது முத்தி கொடுப்பன விடுபேறு தரும். யாருக்கு? சிந்திப்பவருக்கு. இந்த இடத்துல அருளோடு சிந்திப்பவருக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும், தெளிதலுக்கும் ஒன்றுபடுதலுக்கும் அழைத்து செல்லும். ஆகையினாலே நாம் ஒரு ஒரு விஷயத்தை கேட்குறோம். கேட்ட பிறகு அந்த கேட்ட விஷயத்தை சிந்திக்கிறோம். சிந்தித்த பிறகு தெளிகிறோம், அப்புறம் ஒன்றுபடுகிறோம். கற்றல் கேட்டல் பெரியார்னாரு ஞானசம்பந்தர். கேட்டல் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து தொடங்குவதுதான் ஞான பயணம். ஞான பயணம் எங்க தொடங்குகிறது அப்படின்னு கேட்டால் கேட்டல்ல தொடங்குது. இந்த கேட்டல் என்று சொல்லுவது குரு உபதேசம். குரு உபதேசத்தை கேட்டவருக்கு அருள் தெளிவு வரும். அருள் தெளிவு கேட்டலுக்கு வரும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நீட்டை. கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், இல்லை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நீட்டை. கேட்ட பிறகு சிந்தித்தலும், சிந்தித்தலுக்கு பிறகு வர தெளிவுக்கு அப்புறம் நூல் தேவையில்லை. கேட்டலுக்கும் சிந்தித்தலுக்கும் நூல் தேவை. நூல் அது வரைக்கும் தான் தேவை. கற்றல் கேட்டல் பெரியார்னாரு ஞானசம்பந்த பெருமான். ஏனென்று சொன்னால், உபதேசத்தை கேட்ட பிறகு அதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பிறகுதான் தெளிவு வரும். நாம் தெளிவு என்பதை பெறாமல் நெட்டை பெற முடியாது. அதனால் தெளிவை பெறுவதற்கு இந்த சிந்தித்தல், சிந்திப்ப அரியன, சிந்திப்ப அரியன, சிந்திப்பதற்கு அரியதாக இருப்பது என்று சொல்லுகிறார். சிந்திப்பரியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப்பொழிவன, முந்திப்பொழிவன, முத்தி கொடுப்பன, முத்தி பேர் தரும். முத்திப்பேரு தரும். சிந்திப்பரியன, சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப் பொழிவன. ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படின்னு கேட்டால், சிந்தனைக்கு இருக்கிற வலிமை வேற எதுக்கும் கிடையாது. நீங்கள் ஒரு பதிகத்தை வாய் விட்டு ஓதுறீங்க. ஓதுன பிறகு அதனுடைய கருத்தில் இந்த சிந்தனை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தருகிற வெற்றி பெரிய வெற்றி. நம்ம அதை முயற்சி செய்யறதில்லை. இப்போ ஓதுறோம், அன்போடு ஓதுகிறோம், அது பொருள் தெரிந்து ஓதுகிறோம், அதெல்லாம் உண்மைதான். பொருள் தெரிந்து ஓதுவது என்பது ஒரு சிறந்த படிநிலை. ஓதுவது, பொருள் தெரிந்து ஓதுவது இதெல்லாம் சிறந்த ஒரு நிலை. ஆனால் பொருள் தெரிந்து ஓதிய பிறகு இந்த ஓதிய பொருளை கருத்திலே நிறுத்துதல்னு ஒன்று இருக்கு பாருங்க, சிந்தித்தல். அது ஒரு பெரிய சிறப்பு. அதுதான் இந்த பயனை கொடுக்கும். ஆகவே நீங்கள் இந்த சிந்தித்தல் என்று சொல்லுவது அந்த கேட்டலுக்கு பிறகு இருக்கக்கூடிய தெளிதல் இருக்கே, அதில் கொண்டு போய் அதை சேர்க்கும். அதனால்
எதையும் சிந்தித்தல். சிந்தித்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு தெளிவு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்தல் அப்படின்னா ஏன், எப்படி, எதனால் அப்படின்னு ஆய்வு இல்லை, ஆய்வு கிடையாது. சிந்தித்தல் என்பது ஆய்வு இல்லை. ஆய்வெல்லாம் முன்னாடியே போயிடும். சிந்தித்தல் என்பது அந்த கருத்திலேயே தொடர்ந்து நிற்றல். கருத்திலேயே தொடர்ந்து நிற்றல் தான் சிந்தித்தல். இந்த எந்த கருத்து நாம் அதை சொல்லுகிறோமோ அந்த கருத்திலே தொடர்ந்து அதிலேயே நிற்றல். இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு ஒரு குரல் சொன்னப்ப இந்த அடி சேர்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு ஒரு குரல். அடி சேர்தல் அப்படின்னு சொன்னோமா, அங்கே புகழ் புரிதல்னு ஒரு சொல்கிறோம். இது என்ன ரெண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த புகழ் புரிதல் என்பது தொடர்ந்து நினைத்து கொண்டிருத்தல், அதான் புரிதல். இறைவனுடைய புகழையே தொடர்ந்து நினைத்து கொண்டு இருத்தல். அப்படி தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கக்கூடியதை புகழ் புரிதல். அவருடைய புகழை, வேறு எந்த புகழ் இல்லை. இறைவன் பொருள் சேர் புகழ்னார். அதுபோல அடி சேர்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தொடர்ந்து திருவடியையே நினைத்து கொண்டிருத்தல். அடி சேர்தல்னா வர்ச்சுவலா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் இறங்கிக்கிற மாதிரி அப்படி சொல்லலாம். ஒரு இடம் அப்படின்னு திருச்சிற்றம்பலம். ஆகையினால இது எல்லாமே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய புகழையும் பெருமையும் தொடர்ந்து நினைத்தலைத்தான் அடிசேர்தல் என்று சொல்லுகிறார். அடிசேர்தல், புகழ் புரிதல் எல்லாமே அவருடைய நினைப்பிலேயே இருத்தல், அவருடைய நினைவிலேயே இருத்தலைத்தான் அடிசேர்தல் என்று சொல்லுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம அடி சேர்தல்னா திருவடி சேருதல் அப்படின்னு சொன்னால், அது எங்கே சார் இருக்கும் அந்த திருவடி, அந்த திருவடியில் எப்படி சேர்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனாலும் நம்ம ஓரளவு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால், எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய புகழையோ இறைவனுடைய அந்த கருத்தையோ தொடர்ந்து நினைந்திருத்தல், இதுதான் அடி சேர்தல் அப்படிங்கிறத நம்ம கலவைக்கெல்லாம் எடுத்துக்கணும். ஆகவே இப்படி இருந்தால், இந்த கருத்திலேயே இருந்தால் சிந்திப்பது அப்படி இருக்கிறது அரிது தானே. சிந்திப்பது சிந்திப்ப அரியன. அப்படி தொடர்ந்து சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. இந்த இன்பத்தை வாரி வழங்குவார். அது எப்படி அந்த திருவடியாகிய தாமரை மலையிலிருந்து தேனை பொழிவது போல முத்தி கொடுப்பனர். இப்போ நல்லா தெரிகிறது, நீள நினைந்தடியேன் உண்மை நித்தலும் கைதொழுவேன் என்று சொல்வது போல, இந்த தொடர் நினைவு முத்தியை கொடுத்துரும். தொடர் நினைவு வித்தவுட் பிரேக்கு, தொடர்ச்சியாக நினைப்பது. மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. மொய்த்து இருண்டுன்னா மறைந்துன்னு அர்த்தம். இருண்டு மொய்த்து கொண்டு இருக்கின்றன நம்முடைய பழவினைகள். பந்தித்து பிராரத்தமாக பந்தித்து நின்ற சஞ்சித வினைகளை தீர்ப்பன. யாருன்னாரு?
பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும். பாம்பு சுற்றி என்று சொன்னால் தலையில் சடாமுடியில் பிறை இருக்கிறது, அந்த பிறைக்கு பக்கத்தில் இந்த பாம்பு ஊறுகிறது. எனவே பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே சிந்திப்பரியன. அடித்தளம் என்று சொல்லுவது பெருமானுடைய புகழ், பெருமானுடைய கருணை, பெருமானுடைய கருத்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இழித்தனவே இழித்தன ஏழேல் பிறப்பும் மறுத்தன என் மனத்தே பொழிந்தன. என் மனத்தே பொழித்தன போரெழில் கூற்றை உதைத்தன. போற்றவர்க்கு ஆயி கிழித்தன தக்கன் கிளரொளி வேள்வியை கீழ் முன். போற்றவர்க்காய் கூற்றை உதைத்தன. போர் எழில் கூற்றுவன் அப்படின்னாரு. இந்த கூற்றுவன் போர் செய்வதில் எழிலுடையவன். அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் தெரியும், யாரை எப்படி என்ன பண்றதுன்னு. போர் எழில் கூற்றை போற்றவர்க்காய், போற்றவர் என்று சொன்னால் மார்க்கண்டேயருக்காக உதைத்தன. இழித்தன ஏழேழ் பிறப்பும், இழிந்த பிறப்பு இல்லையா, அருவருக்கத்தக்கன இந்த பிறப்பு, ஏழேழ் பிறப்பு. மூவேழ் சுற்றத்து முரணுறு நரகிடை என்று சொல்லுகிறார். ஏழேழு பிறப்பு என்று பிறப்புகளை சொல்லுவார்கள், எழுவகை பிறப்பு என்று சொல்லுவார்கள். அந்த எழுவகை பிறப்புகள் தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, விலங்கு, நரகர், தேவர், மக்கள் என்று எழுவகை சொல்வார். ஏழுவகை. இதில் ஏதாவது ஒன்றில் தான் நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மண் உலகு, அடுத்தது என்ன வரும்னு சொல்ல முடியாது. நீ கவலைப்படாமல் இருக்கிறோன்னு வச்சுக்க இல்லையா. நீ சில பசங்களை பார்க்கலாம் கிளாஸில், கவலையே பட மாட்டான். அவனுக்கு பாடம் புரியலையே கவலைப்பட மாட்டான். பரீட்சையை சரியாக எழுதலையே கவலைப்பட மாட்டான். காலேஜுக்கு போக முடியலையே கவலைப்பட மாட்டான். வாத்தியாருங்கள்லாம் அன்பா இல்லையே கவலைப்பட மாட்டான். அவன் கவலையே விட மாட்டான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஏதாவது கவலைப்பட்டோமா? ஏன்னா ஏழேழு பிறப்பும் இந்த திருவடி ஒன்றினுடைய நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் அறுக்கும். ஏழேழ் பிறப்பும் அறுத்தன என் மனத்தே பொழித்தன போரேழ் கூற்றை உதைத்தன போற்றவர்க்காய். மார்க்கண்டேயருக்காக கூற்றுவனை உதைத்தது இந்த அடித்தளங்கள் தான். ஆகவே அது அந்த அடித்தளங்கள் இருக்கிறதே, அது எத்தனை விதமான இருந்தாலும் கூட இது என் மனதிலே அதை நினைக்கிற பொழுது இன்பத்தை பொழிகின்றன. தக்கன் கிளரொளி வேள்வியை கிழித்தன, கீழமுன் சென்று அழித்தன. ஆரங்கமானவை ஆரங்கம் ஆன ஐயாரன் அடித்தளமே. ஆரங்கத்தின் பேரில் ஐயாரன் அடித்தளம் பேரல்ல, ஆரங்கத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய ஐயாரன் அடித்தளம் கீழ் முன் சென்று வேள்வியை அழித்தன. போற்றவர்க்காய் கூற்றை உதைத்தன, கிழித்தன. பெருமான் எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு கேட்டா, சிவபூஜை பண்ணார், போனார், மார்க்கண்டேயரை எவன்கிட்டேருந்து காப்பாற்றினார். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான உண்மை என்னன்னு கேட்டால், மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டார். சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டால் யமனுடைய பாசம் எடுபடாது.
அப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன், சிவபெருமானுடைய திருவடியை பற்றுதல் என்பது சிவபெருமானை விட்டு கருத்தை விலக்காமல் இருப்பது, அவ்வளவுதான். சிவனை விட்டு கருத்தை விலக்காமல் நிற்பது யமனால ஒன்றும் செய்ய முடியாது. சிவபூஜை என்று சொல்லுவது அதற்குரிய சாதனம். அந்த சிவபூஜையில் அதை சாதிக்கலாம். நமக்கு சிவபூஜை செய்கிற பொழுது அப்படி முழுக்க நிற்குமா என்று கேட்டால் அதுக்கு போக போக பயிற்சியில் தான் வரும். அது பயிற்சியில் தான் வரும். எதற்காக சிவபூஜை? நம்முடைய கருத்தை சிவத்தோடு ஒன்ற வைப்பது. அது எத்தனை நேரம் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் அதிகப்படுத்துவது. மார்க்கண்டேயன் அதை செய்தார். எனவே அந்த அடித்தளம் என்ன பண்ணிச்சு? அந்த அடித்தளம் என்பது தொடர்ந்து நினைக்கின்ற நினைப்பு என்ன பண்ணிச்சு? அடித்தளம்னு என்ன? தொடர்ந்து பெருமானை கருணையோடு நினைத்தல். அந்த நினைப்பு என்ன பண்ணிச்சு? கூற்றுவட்டிலிருந்து விலக்கிச்சு. நம்ம தாட்சு எப்போதும் சிவனை விட்டு விலகாம அப்படியே அங்கேயே நிற்கும்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அது நிற்காது இல்லையா? இப்போ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நவுந்துருது இல்லை? ஏதாவது யோசனை டக்குன்னு வேறு ஏதாவது நினப்பு வந்துடுது. பெருமானி தான் நினச்சிட்டு இருக்கணும், இருந்தாலும் திரும்ப அதை விட்டு வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக விளையிறது. ஏன்னா செல்லு சார்ஜில் போட்டோமா இல்லையா அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் இல்லையா? செல்லு சார்ஜில் போட்டோமா எனக்கு தெரியல, காலே வரல அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இதை இல்லாமல் தொடர்ந்து நினைக்கின்ற நினைப்பு அது கூற்றுவனை உதைத்து தள்ளும். இழித்தன ஏழேழ் பிறப்பும் அறுத்தன என் மனத்தே பொழித்தன. பொழித்தன என்ன? இன்பத்தை பொழித்தன. போரடில் கூற்றை உதைத்தன போற்றவர்க்காய் கிழித்தன. தக்கன் கிளறொளி வேள்வியை கீழமுன் சென்றழித்தன. ஆரங்கமான ஐயாரன் அடித்தலமே. மணி நிறமொப்பன பொன்னிற மண்ணின மின்னியல் வாய் கனி நிறமன்ன கைலை பொறுப்பன. காதல் செய்ய துணிவன சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன செய்யன தேவர்க்கு ஐயாரன் அடித்தலமே. மணி நிறம் ஒப்பன. இப்ப நாம அந்த கருத்து விலகாமல் நிற்பதற்கு ஒரு திருவடியையே நினைத்து கொள்ளலாம். அப்படித்தானே பண்ணார் நம்முடைய திருப்பெருந்துறையில். என்ன செய்தார்? வந்துட்டு போன எண்ணம் மாறாமல் இருப்பதற்கு அடையாளமாக அந்த திருவடி இருந்தது. அந்த திருவடியை கோயிலாக வைத்துக் கொண்டார். திருவடி என் சென்னி மண்ணி மலருமே என்று சென்னிப்பத்து அருளி செய்தார். எப்படி ஐயாரின் அடித்தளமோ அப்படிங்கிற அடித்தளமே என்று சொல்லுகிறாரு. அதுபோல திருப்பெருந்துறை சிவனுடைய திருவடி என் சென்னி மன்னித்து சுடருமே என்று சொல்லுகிறார். அந்த திருவடியைத்தான் எடுத்து வச்சு அவர் போற்றுகிறார். அது அடையாளமாக வைத்து போற்றுகிறார். அப்ப பெருமாள் அவரை பார்த்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது செந்தாமரை காடனிய மேனி என்று சொல்லுகிறார். தடல் மேனி என்று சொல்லுகிறார். தடல் உருவன் என்று சொல்லுகிறார். அடல் உருவன் என்று சொல்லுகிறார். பொங்கடல் மேனி என்று சொல்லுகிறார் இல்லையா? மொக்கடி அருளிய முழுத்தடல் காட்டி சொக்கதாக காட்டிய தொன்மையும் என்று சொல்லுகிறார். ஆகையினால இதெல்லாம் அவர் அந்த திருமேனியை நினைந்து கொண்டே இருப்பதனாலே கிடைக்கின்ற பேரு. அப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தொடர்ந்து சிவபெருமானுடைய நினைவிலேயே இருந்து கொண்டிருந்தால் சிவபெருமானுடைய திருவடி காட்சி தெரியும். சிவபெருமானுடைய திருவடி காட்சி தெரிந்து அந்த காட்சியில தெரிகின்ற ஒரு அழகைத்தான் சொல்லுகிறார். அது மணி நிறம் ஒப்பன என்று சொல்லுகிறார். மணின்னா மாணிக்கம் அர்த்தம். மாணிக்கத்தினுடைய நிறத்தை ஒப்பன. சிவப்பா இருக்கும், மரகதம் பச்சையா இருக்கும். மணி நிறம் ஒப்பன.
பொன்னிற மண்ணின, அடுத்தது பொன்னார் திருமேனி இல்லையா, பொன் நிறத்திலையும் இருக்கு, அதுலேயும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு இந்த தொடர்ந்து சிந்தனையில் அவர் தருகிற திருவடி காட்சி. அந்த திருவடி காட்சியை காணுகிறார். மணி நிறம் ஒப்பன பொன்னிற மண்ணின மின்னியல், மின்னல் போன்று ஒளி வீசக்கூடியதாக இருக்கு. மின்னியல் வாய், மின்னியல் வாய் என்றால் மின்னல் போன்ற இயல்போடும், மணி நிறம் ஒப்பன பொன்னிற மண்ணின மின்னியல் வாய். அவர்கள் நினைக்கின்ற அந்த மின்னியல்பிலே கனி நிறம் மன்ன கைலை பொறுப்பன. கனித்தல் என்ன நிறத்தில் நினைக்கிறார்களோ அந்த நிறத்தில் விளக்கும் கனி நிறம். அது மணி நிறமாக எனக்கு தெரிஞ்சுது, அப்படிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கனி நிறம் தெரியும். கனி நிறம் என்று சொன்னால் நீங்கள் கணித்தல் கருதி கொண்டீர். அதனால தான் நான் முதலியே சொன்னேன், அதை தொடர்ந்து சிவபெருமானையே சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த திருவடி காட்சி தெரியும், இந்த திருவடி தெரியும். அந்த திருவடி எனக்கு மணி நிறத்தில் இருந்தது, உங்களுக்கு உங்க கருத்துப்படி அது தெரியும். கனி நிறம் என்ன என்றார். கைலை பொறுப்பன, அதுதான் கைலாயங்கிறது. கைலாயம் தனியாக என்ன இருக்கு? நீங்க அந்த நினைவிலே இருந்து அந்த திருவடியை தரிசித்தீர்களா? கைலாய தரிசனம். காதல் செய்ய துணிவன, தொடர்ந்து அன்பு செலுத்துவதற்கு அவை ஆற்றலை தருவன. சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அடியன, தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன. சீலத்தராகி, ஒழுக்கமுடையவர்களாக ஆகி, தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன. தொண்டர்க்கு அணியன அப்படியே விட்டுறலாம், ஆனால் விடுவார. தேவர்க்கு சேயன, தேவர்களுக்கு எட்டாததுட்டார் தூரகர். ஏன் எப்போ பார்த்தாலும் ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டே கையில் அலைவானுங்க. எனக்கு அந்த போஸ்ட்டை கொடு, எனக்கு இந்த பதவியை கொடு, எனக்கு இந்த ப்ரொமோஷனை கொடு, எனக்கு இந்த பணத்தை கொடு, இந்த செல்வத்தை கொடு, இந்த வீட்டை கொடு, அது கொடு, கேட்டுக்கிட்டே இருப்போம். எனவே தேவருக்கு சேயன. அப்ப என்ன தெரிகிறது? இறைவனை நினைத்தல் என்று சொல்லுவது என்னன்னு கேட்டா, இறைவனை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு பாராட்டி நினைத்தல். நினைத்தல்னா எப்பவுமே இல்லையா, நினைத்தல் என்பது மட்டுமல்ல, எதையும் எதிர்பாராது நினைத்தல். சீலத்தராகி, ஒழுக்கமுடையவராய், தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன. தொடர்ந்து விடாத தொண்டர், தொடர்ந்து விடாத தொண்டர் அணியன சேயன. அந்த தொண்டர்கள் விடமாட்டார்கள், ஒரு நலம் வந்தாலும் விடமாட்டார்கள். ஆகவே தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன, தேவர்க்கு சேயன, ஐயாரன் அடித்தளமே என்று குறிப்பிடுகின்றார். இருள் தரு துன்பப் படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தருகண் இழந்து உள்பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்று ஐயாரன் அடித்தளமே. ஐயாரன் அடித்தளமே. இந்த தொடர்ந்து நினைக்கின்ற இந்த நினைப்பு இருக்கிறதே,
இது என்னவெல்லாம் சாதிக்கும் என்று சொல்லுகிற பொழுது இதனுடைய சாதனையில் மிகப்பெரிய சிறந்த ஒரு சாதனையை இதில் குறிப்பிடுகின்றார். இருள் தரும் துன்ப படலம் மறைப்ப. இப்ப கண்ணில ஒளி இருக்கு, இந்த கண்ணில் இருக்க ஒளியை படலம் மறைப்பது போல ஆன்மாவினுடைய அறிவை ஆணவ மலமானது மறைத்து கொண்டிருக்கிறது. எனவே ஆன்மாவினுடைய கண்ணை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த படலத்தை நீக்குகிற பொழுது, அறியாமையை நீக்குகிற பொழுது, ஆன்ம அறிவிற்கு முதல்ல தன்னை தெரிவித்து, பிறகு அருளை தெரிவித்து, பிறகு சிவத்தை தெரிவிக்கும். முதல்ல ஆன்மாவை தெரிவிக்கும். இந்த ஆன்மா தெரிந்து கொண்ட பிறகு நான் அறிவுடையவன், நான் அறிவற்ற சடம் போன்ற தத்துவங்கள் அல்ல, நான் அறிவுள்ளவன், சித்து பொருள் என்று சொன்ன உடனேயே சித்து பொருளாகிய நான் அறிவற்ற பொருள்களோடு எப்படி சேர்ந்திருந்தேன், இப்பொழுது எப்படி நான் வேறு என்று உணர்ந்தேன் என்று சொல்லி இது திருவருள் சாதித்தது என்பதை உணர்கிற பொழுது தன்னை உணர்ந்து திருவருளை உணரலாம். திருவருளை உணர்ந்த பிறகு சிவத்தை உணரலாம். ஆகவே இந்த இருள் தரும் துன்ப படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து. மெய்ஞானம் என்பது பதிஞானம். அந்த பதிஞானத்தை பெறுவதற்கு இந்த விழிப்படலம் ஆயத்தமாகும். சூரியன் ஒளி இருக்கிறது, ஆனால் கண்ணொளி சூரிய ஒளியோடு கலந்தால்தான் அது சூரியனையும் பார்க்க முடியும், தன்னையும் பார்க்க முடியும், மற்ற பொருள்களையும் பார்க்க முடியும். ஆனால் சூரிய ஒளியில கலக்க விடாமல் கண்ணொளியை படலம் மறைத்திருக்கிறது. படலத்தை நீக்கிய பிறகு கண்ணொளி சூரிய ஒளியோடு கலத்தல் வேண்டும். இந்த மெய்ஞானம் என்பது அந்த பார்வை, அந்த உயர்ந்த ஞானம். எனவே மெய்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து உள்பொருள் நாடி, அப்படி உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அதை நாடி புகழ் இழந்த குருடரும், அந்த உள்பொருளை நாடாமல் இருந்த புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ, அவர்கள் தம்மை பரவினால். புகழ் இழந்த குருடர் என்ன? கண் இழந்து உள்பொருள் நாடி புகழ் பெற வேண்டியதை இழந்த குருடர். கண் இழந்ததுனாலே அவர் குருடர். மெய்ஞான கண் இழந்தாரெல்லாம் மெய்ஞான குருடர். இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய கண் இழந்தவர் குருடர்னு சொல்லுவது போல மெய்ஞான கண் இழந்தார் எல்லோரும் மெய்ஞான குருடர் தான். மெய்ஞானம் என்னும் பொருள் தரும் கண் இழந்து உள் பொருள் நாடி புகழ் பெற வேண்டியது, உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நாட வேண்டும். எனவே அந்த மெய்ஞானம் தான் அதற்கு சாதனம். ஆகவே இருள் தரும் பொருள், இருள் தரும் துன்பப்படலம் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே மெய்ஞானத்தை அறியாமல் குருடரை போல இருக்கக்கூடிய உள்பொருளை நாடி அடைய வேண்டி புகலிடம் பெறாத அந்த விழி இழந்தார் போல அவர்கள் ஒருவேளை தொடர்ந்து நம்மை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் விடுவிச்சிருவார். இன்னும் நரகத்துக்கு போயிட்டாங்க, அங்கிருந்து கூட தூக்கிடுவாரு. மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழு நாளெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும்போது தடுத்து ஆட்கொள்வான். சுந்தரர் சொல்றார், கொடு நரக குடி நின்று அருள்தரு கை கொடுத்து ஏற்றும். அருள் தரும் கை கொடுத்து அங்கே நினைச்சா கூட போதும், எடுத்துருவார். எந்த ஸ்டேஜ்லையும் வேணாலும் இந்த அந்த நினைப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வர. திருவடி தான் முக்கியம். திருவடி தான் முக்கியங்கிறது என்ன? நினப்பு, தொடர்ந்து நினைக்கிற நினப்பு, அதுதான் முக்கியம். அது நரகத்தில் போய் சிக்கி இருக்கிறவனை கூட தூக்கிடும் மேலேங்கிற. நரகத்தில் போய் சிக்கி இருக்கிறவனை கூட மேலே தூக்கிடும்
என்று குறிப்பிடுகின்றார். எழுவாய் இருவாயிலாதன எங்கள் பிணிதவிர்த்து வழுவா மருத்துவமாவன மாநரக குழிவாய் விழுவார் அவர் தம்மை வீழ்ப்பன மீட்பன மிக்கவன் போல் அழுவார்க்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தலமே. எழுவாய் இருவாய் பிறப்பு இறப்பு. எழுவாய் இருவாய்னா பிறப்பு இறப்பு. இந்த திருவடிக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்று சொல்லுவது சிவத்துக்கு பிறப்பிறப்பு இல்லாதவன் சிவபெருமான். எனவே சிவன் என்று சொல்லக்கூடிய ஒன்று பிறப்பு இறப்பு இல்லாதது, தொடர்ச்சியானது. நான் நினைக்கிற நேரம் தான் தொடர்ச்சி அறுபட்டு போவது தவிர அது தொடர்பு அறுபட்டு போறதில்லை, அது தொடர்ந்து இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி எப்பொழுதும் உண்டு. நான் நினைக்கிறப்ப என்னோட கனெக்ட் ஆகும், நான் நினைக்காத போது என்னோட கனெக்ட் ஆகல. ஆகவே எழுவாய் இருவாய் இலாதன என்று சொன்னால் அதற்கு இறப்பு பிறப்பெல்லாம் கிடையாது. இறப்பு பிறப்பெல்லாம் கிடையாது. எங்கள் பிணிதவிர்த்து வழுவா மருத்துவமாவன எங்களுடைய நோய் நொடிகளை தீர்த்து தவறில்லாத மருத்துவமாக நிற்பதும் திருவடிகள் தான். மாநரக குழிவாய் விழுவார் அவர் தம்மை வீழ்ப்பன மீட்பன. போன தடவை கூட பார்த்தோம் இல்லையா, அந்த போன பாடலில் கூட நரக குழிவாயிலே விழுவார். விழுகிறவர்கள் எப்படி விழுகிறார்கள்? தானா விழுகிறார்களா? கொண்டு போய் விடுறாங்க. அவங்க விடலை, கொண்டு போய் இந்தா உனக்கு வாழ்வு இங்கேன்னு விட்டு விடுகிறார்கள். பிறப்பு அங்கே வருகிறது. ஆனாலும் விட்டாலும் கூட இறைவனை அங்கே தொடர்ந்து சிந்திக்க வாய்ப்பு இருக்குமானால் மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே வீழ்ப்பன மீட்பன. வீழ்ப்பன என்று சொல்லுகிற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு சேர வேண்டியவற்றை முறைப்பட நல்குவதும் திருவடிகள் தான். மிக்கு அவன் போல் அழுவார்க்கு அமுதங்கள் காண்க. அழுவார்க்கு கண்ணீர் விட்டு சிந்தி அவன் மீது சொல்லனாத அன்பின் பெருக்கத்தினாலே கண்ணீர் விடுகிறார்களே, அவன் அவர்களுக்கு அமுதமாக சுவைக்கின்றான். அந்த சுவைப்பது எது என்று கேட்டால் அவருடைய நினைப்புத்தான். எனவே ஐயாரன் அடித்தளமே என்று குறிப்பிடுகின்றார். இனி 6வது பாட்டு. துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக் கரை உகந்தேற்றும் திறத்தன மாற்றையலே பொன்பட்டு ஒழுக பொருந்தொழி செய்யும் பொய் பொருந்தா அன்பர்க்கு அணியன ஐயாரன் அடித்தளமே காண்க. துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட. இப்ப துன்பக் கடலை என்பது பெரிய கடல், அது துன்பக் கடல். அந்த கடலிலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த தோணி தொழில் செய்வது திருவடிகள். தோணி தொழில் பூண்டது. தோணி தொழில்னா அந்த தெப்பம் செய்கின்ற வேலையை செய்கின்றது. இந்த தெப்பம் என்ன செய்யும்? அந்த உயிரை அந்த பெரிய கடலில் இருந்து அதனை ஏற்றும், கரையேற்றும். ஆகையினாலே இந்த திருவடி கடலில் இருந்து ஏற்றும்னா அது தெப்பம் போல உதவி செய்து ஏற்றும். புனை போல அது சேர்ந்து ஏற்றும்.
பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதே பாட்டு தான் திரும்பவும். கடல் நீந்தறதுக்கு அடி என்ன? பிறவி கடல் நீந்துவர். எப்படி நீந்துவர்? அது நீந்துறவர்கள் ஒரு புனை கிடைத்தால் அதிலே வைத்து நீந்தி சென்று விடுவார்கள். புனை கிடைக்காதவர்கள் கடலை கடக்க முடியாது. அப்போ புனை என்பது இங்கே திருவடி. திருவடியை கிடைத்தவர்கள் சேருவார். ஆகவே இந்த திருவடி என்பது தோணி தொழில் பூண்ட, அதுக்கு வேற மாதிரி ஒரே எழுதியிருக்காங்க, அவ்வளோ சரியா இல்லை. துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட திருவடிகள் தொண்டர் தம்மை இன்பக் கரைமுகத்து ஏற்றும் திறத்தன. அப்படித்தானே அப்பர் செஞ்சது. அப்பற என்ன பண்ணிச்சு? இருவினை பாசம் உம்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடல் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை எழுத்த அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ, உரைத்தலும் வேண்டுமோ. இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்துனர். அந்த கல்லே தெப்பமாயிடுச்சு அவருக்கு. கடலை இப்ப தெப்பமானா மட்டும் பத்தாது. தெப்பமானால் அதில் ஏறி உட்கார்ந்துக்கலாம். எத்தனை நாள் நடுக்கடல்லே இருக்கிறது. அது விரும்புமாறு செலுத்தப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது உகைத்து ஏறுதல். இந்த ஒரு கட்டம் கிடைச்சது உட்காந்துக்கலாம் ஏறி, அவ்வளோதான். எப்பயாவது ஃப்ளைட்டு போனாலோ ஏதாவது போனாலோ அது வரைக்கும் உட்கார்ந்து இருந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய கடலில் தண்ணி கூட குடிக்க முடியாது. உப்பு, உணவு கிடைக்காது. அந்த நேரத்தில் அந்த தெப்பங்கிறது செலுத்தப்படுவதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப சிறப்பு. உகைத்து ஏறும்னாரு. அப்ப அப்பருடைய கருத்துக்கேற்றவாறு அது தெப்பமா சென்றதான். அது அப்பர் கரையை நோக்கி செலுத்தினா அது சென்றது. ஆகையினால அது அந்த சிறப்பு உண்டு. ஆகையினால இதுக்கு புனை என்று சொல்வார்கள். புனை என்றால் செலுத்தப் பெறுவது. துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக் கரை முகந்து ஏற்றும் திறத்தன. இன்பக் கரை முகந்து தேற்றும் திறத்தன. அந்த இன்ப கரையிலே அவர்களை ஏறுமாறு செய்வன, கொண்டு சேர்ப்பன. மாற்று அயலே பொன்பட்டொழுக பொருந்தோழி செய்யும் பொய் பொருந்தா அன்பர்க்கு அணியன காண்க. அதனுடைய மாற்றை பார்த்து இந்த மாற்று அழுகுமா. பொன்பட்டு ஒழுக பொருந்தொழி மாற்று அயலே மாற்று. மாற்றுன்னா மாற்று பார்க்கறது இல்லை. இந்த பொண்ணுக்கு என்ன மாற்றுன்னு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி மாற்று பார்க்க முடியாமல் இவருடைய மாற்று இது இருக்கிற உயர்ந்த மாற்று தகுதி திறம். அந்த தகுதி திறத்தை சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு பொன் கிடைக்கிறது கிடைக்காது. பொன்பட்டு ஒழுக பொருந்தொழி செய்யும். அப்படிப்பட்ட பொன்னின் ஒளி செய்யக்கூடியது திருவடிகள். பொய் பொருந்தாது இருக்கக்கூடிய அன்பர்க்கு நெருக்கமான, பொய் பொருந்தா அன்பர்க்கு அணியன. அன்பர் யாருன்னா பொய் பொருந்தாதவர், மெய் பொருந்தாதவர். பொய் பொருந்தாதவர் இருக்கிறார், மெய் பொருந்தாதவர்னு இருக்கிறாங்க. உண்மைக்கு அவங்க சம்பந்தமே கிடையாது. மெய் பொருந்தார், இவர் பொய் பொருந்தார். பொய் பொருந்தா அன்பர்க்கு அணியன காண்க ஐயாரன் அடித்தளவே காண்க என்று குறிப்பிடுகிறார். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து
சுவை அமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அளித்து பெருஞ்செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. சிவபெருமானுடைய திருவடிகள் என்ன செய்யும்னாரு? கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து. ஐயா திருவையாறில் காவிரி ஆற்றுல குளிக்கிறது கேட்கணுமா? இந்த காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு இந்த அடியார்களெல்லாம் கழித்து கலந்ததோர் காதல் கசிவு. சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கணும்? களிப்பு, கலந்ததோர் காதல், கசிவு. இப்படி வருவாங்களா அந்த அடியார்கள்? அவர் பார்த்துருக்காரு. இப்பத்தரைன்றார். அங்கே நிற்கிறாங்க போல இருக்கு. கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு இல்லையா? அவரு சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னைக்கே வைப்பது கசிவோடு காதல் கசிவோடு காதலாகி கசிந்து கழித்து கலந்ததோர் காதல். காதல்னா கலந்ததோர் காதல். நான் கலந்து பாடுங்கால்னாரு வள்ளல் பெருமான். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற பத்தரை. காவிரியில குளிக்கும் போது கூட தீர்த்தமாடுதல் கூட சிவபெருமான் மேல கலந்த அன்பாகி குளித்தார். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூடிருப்ப அளித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய், அந்த சொர்க்கம் என்று சொல்வது வீடு பேரு அல்ல, அது ஒரு பெரிய பேரின்ப தலம். அந்த இடம், அந்த இடம் வந்து வான உலகத்திலும் உயர்ந்த இடம். அங்கே அமரர்கள் சூழ்ந்திருப்பார்கள். அவர்கள் பன்னீர் தெளிப்பார்கள், சுவையான அமுதுகளை தருவார்கள், ஏவல் நின்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட பெருஞ்செல்வத்திற்கு உரியவராக ஆக்குவாராம் பெருமான். அந்த பெருமானுடைய திருவடி, அந்த பெருமானுடைய திருவடி நினைவு, இந்த பெருமானுடைய திருவடியையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு. ஆகவே பெருமானை சிந்திக்க வேண்டும். எப்படி திருக்கோயில் போய் குளித்து கலந்ததோர் காதல் கசிவோடு குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பேரு தருவான் என்று குறிப்பிடுகின்றார். அது தருகிறது எது? திருவடி, அந்த அடித்தளமே. திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி உடலை செருத்து வருத்தி கடிமலர் வாழ் எடுத்து ஓச்சி மருங்கு சென்று விருத்திக்கு உழக்க வல்லோர்கட்கு விண்பட்டிகை இடுமால் அறுத்தித்து அருந்தவரியத்தும் ஐயாரன் அடித்தலமே. அருந்தவரியத்தும் தவசீலர்கள் யாரு அப்படின்னு கேட்டா, சரியில நிற்பார், கிரியையில் நிற்பார், யோகத்தில் நிற்பார், ஞானத்தில் நிற்பார். அவர்களெல்லாம் தவறுகள் தான். நம்ம இதில் தவறுனாலே, தவம் என்றாலே இந்த நாளும் தான் தவம், வேற எதுவும் தவம் கிடையாது. மற்றது தவம் என்று நாம் சொல்ல மாட்டோம், இதுதான் தவம். இதில் எது அருந்தவம்னா ஞானம் இல்லையா? அருந்தவம்னாரு மூணும் தவம். இந்த மூணு கொண்டு போய் சேர்க்கிறது அருந்தவம்
எனவே அறுத்தித்து அருந்தவர் இயத்தும், அறுத்தித்துன்னா அறுத்தம் என்ன, அறுத்துதல் என்று சொன்னால் விரும்பி செல்லுதல். அறுத்தித்தல்னா விரும்பி வேண்டி செல்லுகின்ற ஞானஸ்தர்களுக்கு வழிபடுகின்ற அந்த ஐயாரன் அடித்தளம் இருக்கிறதே, திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி செருத்து உடலை வருத்தி கடிமலர் வாழ் எடுத்து ஓச்சி மருங்கு சென்று விருத்திக்கு உழக்க வல்லோர்கட்கு, விருத்திக்கு உழக்க வல்லோர்கட்கு திருத்தி கருத்தினை திருத்தி செவ்வே நிறுத்தி, கருத்தினை உணைய போட்டுக்கணும், கருத்தினை திருத்தி செவ்வே நிறுத்தி உடலை செருத்து வருத்தி. அப்ப ரெண்டையும் செப்பனிடணும், உடம்பையும் செப்பனிடணும், நினைப்பையும் செப்பனிடணும். கடிமலர் வாழ் எடுத்து ஓச்சி. எனவே கிரியை யோகம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். மருங்கு சென்று, மருங்கு சென்றுன்னா மருங்கு அருகாமையிலே சென்று, அது சாரூபம். விருத்திக்கு உழக்கவல்லோர்கட்கு, மேலும் மேலும் அதை பெற வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும் என்பவர்களுக்கு விண்பட்டிகை இடுமால், அந்த பட்டியலில், அந்த சிவலோகம் செல்வதற்கான பட்டியலில் அவர்கள் பெயர் சேர்க்கப்படுமா. விருத்திக்கு உழக்க வல்லவர்கள் என்று சொன்னார். விருத்தி என்று சொன்னால் ஏவல், குற்றேவல். எல்லா விதமான ஏவல்களுக்கும் ஆயத்தமாக இருந்து செய்யவல், உழக்க வல்லவர்கள். உழத்தல் என்றால் வருந்தி செய்தல். உழக்க வல்லோர்கட்கு கருத்தினை திருத்துவதும் செவ்வே நிறுத்துவதும் பெரிய விஷயம். கருத்தை திருத்தி செவ்வே நிறுத்தி, கருத்தை திருத்தி நிலத்தை திருத்தி நல்ல வேலியிட்டு, வேலி இல்லைன்னா என்ன புரிஞ்சிடும், திரும்ப அதனை செவ்வே நிறுத்தி, இதை நிறுத்திய அப்புறம் உடலை செருத்து, உடலை சரி பண்ணணும். வருத்தி கடிமலர், வருத்தி என்றால் சிரத்தை எடுத்து பூஜை பண்ணணும். வருத்துதல் என்றால் சிரத்தையோடு பூசை. கடிமால் வாசனை உள்ள கடிமலர் வாழ் எடுத்து ஒச்சி. கடிமலர் வாழ் அப்படின்னு சொன்ன கடிமலராகிய வாளை எடுத்து ஒச்சுதல். அப்படி ஒச்சி மருங்கு சென்று அந்த சாரூப பதவிக்கு செல்ல விருத்திக்கு உழக்கவல்லவர்கள், அதற்கான முயற்சிகளிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு சிவலோகத்தில் பெயரிடப்படும் என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, இந்த அளவில் 8 பாடல்கள், மீதி 12 பாடல்கள் இருக்கின்றன. அந்த 12 பாடல்களையும் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, ஞானத்திரள் வழங்குகின்ற மாதம் வருகின்ற வெளியிதழ், அது 2 நூல்கள் வெளியிட்டிருக்கின்றன. சுத்தரர் தேவாரம், துகளறு போதம் என்று சொல்லக்கூடிய 2 நூல்களை அது வழங்கி இருக்கின்றன. அது மிக விரைவாக அன்பர்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் காப்பியை இப்போ வாங்கி வச்சுக்கோங்க, மெதுவாக படிக்கிறப்போ வாங்கலான்னீங்கன்னா காப்பி கிடைக்காது. அப்படி தான் இப்போ திருமந்திரம் இல்லை, திருவாசகம் கூட இப்போ இன்னொரு தடவை பிரிண்ட்டு போகணும், அதுவும் இல்லை. ஆகையினால உங்கள் காப்பியை நீங்கள் திகழர் போதெல்லாம் கிடைக்காது. அந்த நூல்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தா செலுத்த வேண்டும். ஞானத்திரளை வருகிற கட்டுரைகளுக்கு உங்களுடைய கணிசமான ஆதரவை தரலாம். அது திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு. ஞானத்திரள் எல்லா பிரபலங்களும் கண்டுகளிக்கின்ற அற்புதமான திருமுறை நூல். திருமுறை தவிர அதில் வேறு எந்த செய்திகள் வராது என்று சொல்லி, இந்த அளவிலே பூர்த்தி செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவே நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.